ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எல்லாருக்குமே நம்ம விரும்புகிற பர்சனோட மனசில் நம்ம தான் இருக்கணும், அவங்களுக்கு நம்மளுடைய ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை இருக்கும். ஸோ அப்படி உங்களை நினைக்க வைக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது கூடவே விரும்பும் நபரை ஈர்க்கறதுக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்த்ரா ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது கூடவே மிராக்கிள்ஸ் அள்ளி கொடுத்த நம்மளோட உல்ஃப் ஒர்க் ஷாப் எவ்ரி மண்டே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு ஒண்டர்ஃபுல்லான குட் நியூஸ். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எவ்ரி மந்த் ஏர்லி மார்னிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது ஏப்ரல் மந்தில் 50% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்க போகிறோம். வெரி லிமிட்டட் பீரியட் ஆஃபர் தான். அது மட்டும் இல்லாமல் லிமிட்டட் சீட்ஸ் தான். அதாவது குயிக்காக பே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் கிடைக்கும். ஸோ எவ்வளோ டேஸ்க்குன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஒரு உறவு நம்ம கூட இருக்கணும், அவங்க கூட நம்ம லைஃப் லாங் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுவோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க மனசில் நம்ம தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கணும், அவங்க நம்மளை அதிகமாக நினைக்கணும், அவங்க நம்ம மேலே கேரிங்காக இருக்கணும், அப்படி தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். ஏன்னா இதுதான் மனிதனாக பிறந்ததுக்கான ஒரு அடையாளம்னே சொல்லலாம். உறவுகள், சந்தோஷமான உறவுகள் இருந்தால் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ அதுலேயும் முக்கியமாக சில பேரோட பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப டீப் கனெக்ஷனில் இருப்போம். அவங்க கூட நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். சடனாக அவங்க கூட நம்மளுக்கு ஒரு விரிசல் வருது அப்படின்னா அவங்க நம்மளை திங்க் பண்ணுறாங்களா இல்லையா, அவங்க மனசில் நம்ம இருக்கோமா இல்லையாங்கிற டவுட்ஸ் நிறைய பேத்துக்கு வருது. அதுக்காக தான் நிறைய பேர் கவுன்சிலிங்கும் வரீங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க மனசில் நீங்கள் இருப்பீங்க. இமிடியேட்டாலாம் யாருமே மூவ் ஆன் ஆக முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் உங்கள் ஞாபகம் இருக்கும். ஆனால் அவங்க உங்களை பாசிட்டிவாக நினைக்கணும் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவான உணர்வுகளை அவங்களுக்கு அனுப்பணும். கடந்த கால காயங்களையும் வலிகளையும் நினச்சி ஏங்கி அவங்க நினைக்கிறீங்க, அவங்க நம்மளை நினச்சிட மாட்டாங்களா, நம்மளை யோசிக்க மாட்டாங்களான்னு ஏக்கத்தோடு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஏக்கங்கிற உணர்வோடு தான் அவங்களுக்கு அந்த உணர்வு ரீச் ஆகும். ஸோ அப்படி ரீச் ஆகும்போது அவங்க நார்மலாக தான் அவங்கள திங்க் பண்ணுவாங்க. இதே நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்க, ஒரு மிகுந்த அன்போடு அவங்கள நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ரீச் ஆகிறதுனால ஈஸியாக அவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அவங்க மனசுலையும் ஒரு பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் உருவாக்க முடியும். ஸோ இது சயின்ஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது பாசிட்டிவான ஃபீலை வர வைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நமக்குள்ளே சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஏன்னா நம்ம சேஞ்ச் ஆனால் தான் இங்கே எல்லாமே சேஞ்ச் ஆகுங்கிறத நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா லவ் மந்த்ராமே சில பேத்துக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக ஒர்க் ஆகுது. 10 நாளில் ஒர்க் ஆகுது, 5 நாளில் ஒர்க் ஆகுது, ஒரு பொண்ணுக்கெல்லாம் ஒரே நாளில் ஒர்க் ஆகுது. ஏன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி அவங்கள பற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சடனாக இந்த மெத்தட் அப்ளை பண்ணும்போது டக்குன்னு அவங்களுக்கு அங்கே ரிசல்ட் கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் சில பேர் பார்த்திங்கன்னா யூஸே பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா அவங்களால பண்ண முடியலை அப்படிங்கிறாங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்களோட வில் பவர் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நமக்கு ஒரு விஷயம் வேணும், அவங்க நமக்கு வேணும், அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். நம்ம ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னா அதை நம்ம அப்ளை பண்ணாதானே நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய எனர்ஜியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்னு நான் சொல்லுவேன். சிலருக்கெல்லாம் ஏன் அங்கே ரிசல்ட் கிடைக்குதுன்னா அவங்க என்ன ஆனாலும் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அவங்க மெத்தட்ஸை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் சக்ஸஸ் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கிடைக்குது. அவங்களுக்குள்ள நல்ல சேஞ்சஸும் வருது, அவங்கள சுற்றி இருக்கிறவங்ககிட்டையும் சேஞ்சஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எதை நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்களோ அதுலேயும் மிராக்கிள்ஸ் நிறையா நடந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது அப்படின்னா அது உண்மையா பொய்யா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்காம அதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா உங்கள் மைண்ட் செட்டில் நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வரணும். அது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுங்கிற பட்சத்தில் சீக்கிரமாகவே நடந்துடும். இல்லை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு உங்களால் முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக அது ஒர்க் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிகிற எஃபர்ட்டை நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. லைஃப்பில் உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போக முடியும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் விரும்பும் நபரை ஈர்க்கணும், அவங்க மனசில் உங்களை பற்றின நல்ல எண்ணங்களை நீங்கள் வர வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக மாறணும்.
நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கீங்களோ அந்த எனர்ஜி தான் அவங்களுக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன எனர்ஜி அனுப்புகிறீங்களோ அது மாதிரி தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. இப்போ அவங்க உங்களை பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜி அனுப்பணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பாசிட்டிவான எண்ணங்களை உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம பாடி வந்து நமக்குள்ளே என்ன எனர்ஜி இருக்கோ அதுதான் வைப்ரேட் பண்ணும். ஸோ உங்கள் பர்சனுக்கு வந்து பாசிட்டிவாக வந்து நீங்கள் நினைக்க வைக்கணும் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவான எனர்ஜியாக மாறணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்களை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அப்படி நீங்கள் பார்க்கும்போது இப்போ நான் சொல்கிற மெத்தடை டெய்லியும் ஒரு 5 நிமிஷம் ஃபாலோ பண்ணுங்கள். இதை காலையில் இல்லைன்னா நைட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை அப்படின்னா பகலில் எந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களோ அதுதான் கரெக்டான டைம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு இடத்துல வந்து அமைதியாக உட்காந்துக்கோங்க. என்ன ஃபீலிங் வந்தாலும் பரவாயில்ல, இந்த மெத்தட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, கன்சிஸ்டண்ட்டாக ஒரே டைமில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இல்லை எனக்கு பிடிச்ச டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னா ரெகுலராக நீங்கள் பண்ணுங்கள். நான் சொல்கிறது என்னென்னா டெய்லி பேசிஸில் பண்ணுங்கள். அது காலையில், மத்தியானம், நைட் எப்போ வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுதான் பெஸ்ட்டு டைம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு இடத்துல வந்து 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு நீங்கள் விரும்புகிற பர்சனை ஒரு நிமிஷம் நினைங்க. அவங்கள பற்றி என்ன உணர்வுகள் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். பாசிட்டிவாக வருதா, நெகட்டிவாக வருதா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். இல்லை அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கீங்கிறது அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹாப்பியான எனர்ஜியில் இருக்கீங்க, கரெக்டாக வந்து சீக்கிரமாக அவங்கள ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிட முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லை நமக்கு நெகட்டிவாக தான் தோணுது, அந்த சுச்சுவேஷனை மாற்றணும்னு நினைக்கிறீங்கனாலும் ப்ராப்ளம் இல்லை, தொடர்ந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஒரு இடத்துல வந்து அமைதியாக உட்காந்துட்டு அவங்களோட ஃபேஸை நினச்சிக்கோங்க. நான் என்ன ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா ஃபீல் பாசிட்டிவாக வந்தாலும் சரி, நெகட்டிவாக வந்தாலும் சரி இந்த மெத்தடை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஸோ அமைதியாக உட்காந்துட்டு கண்ணை நல்லா மூடிட்டு மூச்சை 3 முறை நல்லா ஆழமாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியில் விட்டுட்டு நான் சொல்கிற இந்த ஒரு வார்த்தையை, அதாவது இந்த ஒரு வரியை திரும்ப திரும்ப நீங்கள் 108 முறை சொல்லணும். ஒரு முறை 2 முறையெல்லாம் இல்லை, 108 முறை கவுண்ட் வச்சு சொல்லணும். அப்படி இல்லையா 15 நிமிஷத்துக்கு தொடர்ந்து சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ 15 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இல்லை 15 நிமிஷம் முடியாதுன்னு நினைக்கிறவங்க 5 நிமிஷம் சொன்னீங்கன்னா போதும். 5 நிமிஷங்கிறது மினிமம். எல்லாருமே 5 நிமிஷம் பண்ணிங்கனாலே நல்ல எனர்ஜி வந்துடும். இல்லை நான் நல்லா எஃபோர்ட் போடுறேன், எனக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு அமைதியாக கண்களை மூடிட்டு மூச்சை 3 முறை ஆழமாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியில் விட்டுட்டு நான் விரும்பும் என் நபரின் மனதில் நான் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குகிறேன். நான் விரும்பும் என் நபரின் மனதில் நான் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குகிறேன். நான் விரும்பும் என் நபரின் மனதில் நான் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குகிறேன்னு சொல்லிட்டு 108 முறை நீங்கள் சொல்லணும். கவுண்ட் வச்சுக்க முடியாதவங்க 5 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து சொல்லுங்கள். என்ன ஃபீல் வந்தாலும் பரவாயில்ல, என்ன இமேஜினேஷன் வந்தாலும் பரவாயில்ல, இதை தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டு வாங்க. ஒரு 4-5 நாள்லேயே நீங்கள் பாசிட்டிவாக நினைக்க முடியும். இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அவங்க உங்களை பற்றி பாசிட்டிவாக நினைக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அவங்க உங்களை தான் நினச்சிக்கிட்டே இருக்காங்கங்கிற உணர்வு உங்களுக்கு வரும். அதை உங்கள் மைண்ட் ஆழமாக நம்பிடுச்சுன்னா அவங்க மனசில் உங்களை நினைக்கிறதுக்கான சூழ்நிலைகளை உங்கள் மைண்டே வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். எப்படின்னா நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃபீலிங்ஸாக வரும். அந்த ஃபீலிங்ஸ் தான் எனர்ஜியாக பிரபஞ்சத்துக்கு போகும். ஸோ பிரபஞ்சம் அந்த சூழ்நிலைகளை உங்கள் லைஃப்பில் உருவாக்கி கொடுப்பாங்க. ஸோ உங்கள் பர்சன் மனசில் ஈஸியாக உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் உருவாக்கிக்க முடியும். ஸோ அவங்களே வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி பேசிஸில் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் பண்ணுங்கள். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தரோட எனர்ஜி ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் எதை ஆழமாக நம்புறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உங்கள் பர்சன் வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். லவ் யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.